Locus Channel for the foundation course of CMA. In this video, we are going to learn about the concept of ratio and proportions, which is introduction part. First, let's see the definition of ratio. A ratio is the comparative relation between two quantities of same kind expressed in the same units. So, ratio na enna solranga? It is the relationship between two quantities. ரெண்டு quantities ஓட relation பத்தி சொல்றதா என்னது ratio. அந்த ரெண்டுமே எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க? It is of same units. So, consider one example. 4 cm is to 2 meter. இந்த எக்ஸாம்பிள்ல ரெண்டுமே சேம் யூனிட்ஸ்ல இல்ல. இங்க வந்து சென்டிமீட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க, இங்க மீட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ரெண்டுமே டிஃபரண்ட் யூனிட்ஸ்ல இருக்கு. டிஃபரண்ட் யூனிட்ஸ்ல இருக்கும்போது நம்மளால ரேஷியோல கன்வர்ட் பண்ணி எழுத முடியாது. சோ 1 meter is equal to 100 centimeter. சோ இதை எப்படி எழுதலாம் சேஞ்ச் பண்ணி 4 centimeter is to 200 meter. So 2 meter is equal to 2 into 100, that is 200 centimeter. So 4 is to 200. Ratio நம்ம எப்படி represent பண்ணலாம்? 4 divided by 200 represent பண்ணலாமா? So 4 divided by 200. So cancel பண்ணோம் அப்படின்னா 4 tableல 1 is to 50 is the reduced form of the ratio. So here 1 is the antecedent, 50 is the consequent. So other form of representing the ratio is fraction. So 1 is to 50 நம்ம எப்படி represent பண்ணலாம்? 1 by 50 அப்படின்னு represent பண்ணலாம். Next, let's see the types of ratio. So இதுல மட்டும் 4 types இருக்கு. If A is equal to B, then the ratio A is to B is called the equal ratio. A உம் B உம் ஈக்குவலா இருந்ததுன்னா அது equal ratio ன்னு சொல்லலாம். So example 3 is to 3, 7 is to 7, 9 is to 9, 11 is to 11. So இந்த மாதிரி நம்ம நிறைய examples நம்ம கொடுக்கலாம். And next one is greater ratio. Greater ratio is A is greater than B ஆகுதுன்னா greater ratio ன்னு சொல்லலாம். So example 3 is to 1, 7 is to 5. So B கூட compare பண்ணும்போது A ஓட வேல்யூ எப்படி இருக்கணும்? greater இருக்கணும். And next one is lesser ratio. So example பாருங்க, இங்க வந்து B வேல்யூ தான் greater ஆகணும். So 1 is to 5, 5 is to 9. So இதெல்லாமே examples for lesser ratio. And next one is inverse ratio. Inverse ratio na A is to B அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. இதோட inverse என்னது? B is to A. So இதுக்கு example என்னது? 1 is to 5 அப்படின்னா இதோட inverse என்னது? 5 is to 1. So அப்படியே மாத்தி போடணும். A இருக்கிற இடத்துல B and B இருக்கிற இடத்துல A அப்படியே interchange பண்ணி போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? Inverse ratio find out பண்ணிடலாம். Next, see the properties. The value of ratio remains unchanged when the terms of the ratio are multiplied and divided by the same number. ஒரு ரேஷியோல வந்து ஒரு நம்பரை ரெண்டு சைடுலுமே மல்டிப்ளை பண்ணாவோ இல்ல டிவைட் பண்ணாலோ அதோட ஒரிஜினல் ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆகாது. தட் இஸ் unaltered. So எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 4 என்ற நம்பர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். 4 வந்து ரெண்டு சைடுலுமே நான் மல்டிப்ளை பண்ண போறேன். ஸோ என்ன கிடைக்கும் எனக்கு? 4 is to 8. So இதை again நம்ம reduce பண்ணலாம், cancel பண்ணலாம். ஏன் அப்படின்னா ratio is the representation of the fraction, that is division. divisionல represent பண்ணும்போது 4 by 8 ன்னு வரும். So cancel பண்ணா என்ன கிடைக்கும்? 1 is to 2. Choosing a number 2. 2 ஆல divide பண்றேன். அப்ப என்ன கிடைக்கும்? 1 by 2 is 2, 2 by 2 is 1. Again we have to take LCM. LCM எடுத்தா என்ன கிடைக்கும்? இந்த 2 இந்த சைடு ஆகுமா? So 1 is to 2. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? ரேஷியோவில் ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் அதோட ஒரிஜினல் ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆகாது. தட் இஸ் அன்சேஞ்ச்டு. அண்ட் நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரேஷியோ. இஃப் ஏ அண்ட் பி ஆர் கிவன், ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டூப்ளிகேட் ரேஷியோ. இஃப் டூ நம்பர்ஸ் ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க, ஃபைண்ட் தி டூப்ளிகேட் ரேஷியோன்னு கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? டூப்ளிகேட் அப்படின்னா ஸ்கொயரிங், தட் இஸ் a ஸ்கொயர் இஸ் டு b ஸ்கொயர். Subduplicate அப்படின்னா root of a is to root of b. And next one is triplicate. Triplicate na 3 தானே. So a cube is to b cube. And subtriplicate அப்படின்னா cube root of a is to cube root of b. So these are all the formula we can use in the problems. And next, see the concept of proportion. If two ratios are equal, then the two given ratios are in proportion. ரெண்டு ரேஷியோ ஈக்குவலா இருந்ததுன்னா அப்ப கொடுத்திருக்கிற ரேஷியோ நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லலாம்? ப்ரொபோர்ஷனல்ல இருக்கு இல்ல ப்ரொபோர்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். Consider an example. 4 is to 2 is proportional to 12 is to 6.
அப்போ இங்க காமன் டேபிள் வந்து 2 டேபிள் இருக்கா, ஸோ கேன்சல் பண்ணா 2:1 கிடைக்குமா, அண்ட் இங்க 6 இருக்கு, அப்போ கேன்சல் பண்ணா 2:1. ஸோ 2:1 is proportional to 2:1. And next different forms of proportions பார்க்கலாம். இல்ல டோட்டலா எத்தனை நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், 4 numbers, that is A, B, C and D. So if A, B, C and D are given, then we can write A is to B is equal to C is to D. Formulas என்ன பார்த்துக்கலாம், mean proportion is root of AB. And third proportion is B square divided by A. And fourth proportion is B into C divided by A. So this is the formula we have to use in the problems. Important rule in proportion, that is component divided into rule. If A is to B is equal to C is to D. So இந்த ஃபார்மட்ல ரெண்டு ரேஷியோ ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா A plus B divided by A minus B is equal to C plus D divided by C minus D. So these are all the formulas you have to memorize to solve the problems. In the next video, we can solve the problem based on ratio and proportions. Thank you.